டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு நண்பர், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 80-85 வயது இருக்கலாம், தன்னுடைய நண்பனை தேடி வருகின்றார். அவர் வெளிநாடொன்றிலே, அரபு நாடொன்றிலே பல எண்ணெய் கிணறுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய தாய் நாட்டுக்கு வந்த பொழுது தன்னுடைய நண்பனை தேடி வருகின்றார். இந்த இருவரும் கிட்டத்தட்ட ஒரு 8 அல்லது 9 வயதிலிருந்து ஒரு நீண்ட காலமாக நட்புடன் பழகி வந்தவர்கள். அவர்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது இந்த கிராமத்திலே பக்கத்து வீடுகளிலே வசித்து வந்தவர்கள். இருவரும் மிகுந்த நட்புடன் பழகி வந்தார்கள் நீண்ட நாட்களாக. கிட்டத்தட்ட இருவரும் ஒரு இளைஞன் என்கின்ற பருவத்தை தாண்டியதும் ஒரு நண்பன் தன்னுடைய தாய் நாட்டிலேயே ஒரு சிறிய வேலையை தனக்காக தேடிக்கொள்கின்றார். மற்ற நண்பன் ஒரு அரபு நாடொன்றுக்கு பணம் உழைப்பு நோக்கத்துடன் செல்கின்றார். இந்த பணம் உழைக்கின்ற நோக்கத்துடன் அரபு நாட்டுக்கு சென்ற அந்த நண்பன் மிக கடுமையாக அந்த வேலை செய்கின்றார். மிக கடுமையாக வேலை செய்து முதலில் சிறிய தரமான வேலைகளை செய்து பின்னர் அதிக சம்பளம் பெறுகின்ற வேலைகளை செய்து நிறைய பணத்தை சம்பாதித்து இப்பொழுது அவர் பல எண்ணெய் கிணறுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கும் அளவுக்கு வசதி படைத்தவராக மாறிவிட்டார். உண்மையை சொல்ல போனால் ஏராளமான அரபு நாட்டவர்கள் இந்த மனிதனிடம் வேலை செய்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்கள் கழித்துத்தான் இவர் தன்னுடைய தாய் நாட்டுக்கு வருகின்றார். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஒரு 80-85 வயதுகள் அவருக்கு இருக்கலாம். தன்னுடைய நண்பனை தேடி செல்கின்றார். நண்பர்கள் இருவரும் சந்தித்து கொண்டதும் இருவருக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி. நீண்ட காலங்களின் பின்னர் இருவரும் சந்தித்ததால் இருவரும் பல்வேறு விடயங்களை கதைத்துக் கொள்கிறார்கள். இந்த நேரத்திலே தாய் நாட்டிலே வாழ்ந்து வந்த நண்பனை பற்றி அவர் மிக அக்கறையாக மற்றவர் விசாரிக்கின்றார். அவர் தனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருப்பதாகவும் அந்த மூவருமே திருமணம் செய்து விட்டதாகவும் மூவரும் ஓரளவு வசதியாக வாழ்ந்து வருவதாகவும் அவர்களுக்கும் சிறிய பிள்ளைகள் இருப்பதாகவும் இந்த நண்பன் தெரிவிக்கின்றார். இந்த வெளிநாட்டிலிருந்து வந்த நண்பரும் தன்னுடைய குடும்ப விவரங்களை தெரிவிக்கின்றார். தெரிவித்த பின்னர் விடைபெற்று செல்லும் பொழுது, வருகின்ற சனிக்கிழமை உன்னுடைய வீட்டிலே எனக்காக ஒரு விருந்தை நீ ஏற்பாடு செய். அந்த விருந்துக்கு உன்னுடைய பெண் பிள்ளைகள் 3 பேரையும் அவர்களது கணவன் பிள்ளைகளுடன் கூப்பிடு. நான் சனிக்கிழமை உன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வருவேன் என்று சொன்னது மாத்திரமில்லை, அவள் ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தையும் தன்னுடைய நண்பனின் கைகளுக்குள்ளே திணித்து விட்டு செல்கின்றார் இந்த விருந்தினை ஏற்பாடு செய்வதற்காக. இந்த நண்பனுக்கும் மகிழ்ச்சி. தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கின்றார். வருகின்ற சனிக்கிழமை என்னுடைய வீட்டிலே ஒரு விருந்து இருக்கின்றது, என்னுடைய நண்பன் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்றார், அவனது ஏற்பாடு தான் இது, நீங்கள் எல்லோரும் வந்து விடுங்கள் என்று சொல்லி இப்பொழுது மிகச் சிறப்பான விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த சனிக்கிழமையிலே எல்லோரும் விருந்துக்காக ஒன்று கூடுகிறார்கள். இந்த 2 பாலிய சிநேகிதர்கள் நண்பர்கள் அவர்கள் இந்த தாய்நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற நண்பனின் 3 பெண் பிள்ளைகள் அவர்களது கணவன்மார் பிள்ளைகள் எல்லோருமாக அமர்ந்திருந்து மிக சந்தோஷமாக விருந்தை உண்கிறார்கள். விருந்தெல்லாம் உண்டு நிறைவு பெற்ற பின்னர் இந்த வெளிநாட்டில் இருந்த நண்பன் விடைபெற்று செல்லும் பொழுது 3 பொதிகளை 3 சிறிய பாசல்களை அந்த மேசையிலே வைத்து விட்டு, இந்த 3 பாசல்களும் உன்னுடைய 3 பெண் பிள்ளைகளுக்குமான என்னுடைய அன்பளிப்பு என்று சொல்லிவிட்டு செல்கின்றார். செல்லும் பொழுது இவர்களது எண்ணம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த பாசல்களிலே ஏதாவது ஒரு இனிப்பு வகையோ அல்லது ஏதோ ஒரு சிறிய ஒரு பொருளோ இருக்கக்கூடும் என்பதாகத்தான் இவர்களது எண்ணங்கள் இருக்கின்றது. 3 பெண் பிள்ளைகளும் தங்களுடைய வீடுகளுக்கு விடைபெற்று செல்லும் பொழுதும் ஒவ்வொரு பாசலை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு சென்று ஒரு சில மணித்தியாலங்கள் கூட சென்றிருக்காது, தங்களுடைய தந்தைக்கு அவர்கள் தொலைபேசி அழைப்பு எடுக்கிறார்கள். உடனே தந்தை தொலைபேசியிலே சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாக தொலைபேசியிலே தந்தையை அழைத்து, அப்பா அவங்களுடைய நண்பர் எங்களுக்காக தந்த அந்த பாசலிலே 1 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது என்று சொல்லி 3 பேருமே சொல்கிறார்கள். இந்த நண்பருக்கோ இந்த தந்தைக்கோ ஆச்சரியமா இருக்கிறது. 1 கோடி ரூபாய் பணத்தை இவர் எதற்காக இங்கே வைத்து விட்டு போனார்? ஒருவேளை பாசலை மாறி வைத்து விட்டாரோ? இவர்களுக்காக ஏதாவது ஒரு இனிப்பு வகையை கொண்டு வந்திருப்பார், இது வேறொரு தேவைக்காக அவர் வைத்திருந்த பணமாக இருக்கும், அதனைத்தான் மாறிக்கொண்டு வந்து விட்டாரோ என்ற எண்ணத்துடன்
இந்த நண்பன் வெளிநாட்டிலிருந்து வந்த தன்னுடைய நண்பனுக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கிறார். எடுத்ததும் அவர் என்ன என்று கேட்டதும், இனி இன்று என்னுடைய மகள்களுக்கு அன்பளிப்பாக அந்த பார்சல்களை கொடுத்த பொழுது அந்த பார்சலை மாறி கொடுத்து விட்டாய், அந்த ஒவ்வொரு பார்சலிலும் 1 கோடி ரூபாய் பணம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள் என்று சொன்னதும் அந்த நண்பன் சிரித்து கொண்டே சொல்கிறார், இல்லை இல்லை, நான் மாறி கொடுக்கவில்லை, உன்னுடைய பெண் பிள்ளைகள் எனக்கும் பிள்ளைகள் போன்றவர்கள் தான். நான் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக அரபு நாட்டிலே இருக்கின்றேன். உன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை என்னுடைய பிள்ளைகளாக நினைத்து என்னுடைய அன்பளிப்பாக அல்லது என்னுடைய சீதனமாகத்தான் நான் அந்த பணத்தை கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது இந்த நண்பன் உண்மையிலே அந்த உண்மையான நட்பை நினைத்து பூரித்து போகின்றார். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.